வணக்கம். டாக்டர் கீதா ஸ்ரீ பாலாஜி. ஆட்டிசம் சீரீஸோட முதல் எபிசோடில் ஆட்டிசம் என்னன்னு நம்ம சுருக்கமாக பார்த்தோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி, நான் என்ன தப்பு பண்ணேன்? கர்ப்பமாக இருக்கும்போது நான் ஏதாவது தப்பாக சாப்பிட்டேனா, இல்லை நான் வேலையில் அதிகமாக கவனம் செலுத்தினதுனாலயா, என் குழந்தைக்கு இப்படி ஒரு நிலை வர காரணம் நான் தானா அப்படின்னு. கிளினிக்கில் நான் அடிக்கடி கேட்குற கேள்வி இதுதான். ஆட்டிசம்னு தெரிஞ்சதுமே பெற்றோர்கள் முதல்ல பண்ணுற விஷயம் தங்களை தாங்களே வருத்திக்கிறது தான். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆட்டிசம் அப்படிங்கிறது நீங்கள் பண்ணுற தப்பு கிடையாது. அது உங்களுடைய வளர்ப்பு முறையோட குறைபாடும் கிடையாது. இன்றைக்கி எபிசோடில் ஆட்டிசத்தை பற்றின சில முக்கியமான பெரிய கட்டுக்கதைகளை நாம் உடைக்க போகிறோம். இதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் மனசில் இருக்கிற அந்த பாரம் கண்டிப்பாக குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் முதலாவதான மித் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கிறது பேரண்டிங்னால தான். அதாவது ஆட்டிசம் ஏன் வருதுன்னு இன்னும் அறிவியலே முழுமையாக சொல்லலை. இது ஒரு மரபணு ரீதியான விஷயமா இருக்கலாம், இல்லைனா ஒரு சுற்றுச்சூழல் மாற்றங்கள்னால கூட இருக்கலாம். ஆனால் ஒரு அம்மா குழந்தை கூட அதிகமாக பேசாததுனாலேயோ இல்லை அப்பா குழந்தைய கவனிக்காததுனாலேயோ இந்த பாதிப்பு வராது. இந்த மாதிரி தப்பான கருத்துக்களால் பெற்றோர்கள் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகுறாங்க. இது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் நிலை, அதாவது மூளை உருவாகும் போதே அதில் இருக்கிற ஒரு மாற்றம். இது உங்களால் தடுக்கவும் முடியாது. ஸோ அந்த குற்ற உணர்வை இன்னிக்கே நீங்கள் தூக்கி போட்டுடுங்க. ரெண்டாவது முக்கியமான மித் ஸ்க்ரீன் டைம் அண்ட் ஃபோன்ஸ். அதாவது இது இப்போது மாடர்ன் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியர். நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, நான் ஃபோன் காட்டினதுனால தான் என் குழந்தைக்கு ஆட்டிசம் வந்துடுச்சா? இதுக்கு நான் ஒரு தெளிவான பதில் சொல்கிறேன். அதிகப்படியான ஃபோன் பயன்பாடு குழந்தைங்களோட கவனத்தை சிதறடிக்கும், அவங்க பேசுகிறத தாமதையும் படுத்தும். ஆனால் அது மட்டும் ஆட்டிசத்தை உருவாக்காது. ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபோனில் இருக்கிற அந்த ஒளிரும் திரைகள், அதாவது அந்த பிரைட் ஸ்க்ரீன்ஸ் ஒரு விதமான அமைதியை கொடுக்கும். அதனால் அவங்க அதை விரும்புவாங்க. நீங்கள் ஃபோன் கொடுத்ததுனால ஆட்டிசம் வரல, ஆட்டிசம் இருக்கிறதுனால தான் உங்கள் குழந்தைங்க ஃபோனை அதிகமாக தேடுறாங்க. இதை மாற்றி புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் ஃபோனை குறைக்கணும், ஆனால் இதுக்காக உங்களை நீங்களே குற்றவாளியாக நினைக்காதீங்க. மூணாவதான மித், அதாவது நிறைய ப்ராமிசஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த மருந்தை சாப்பிட்டா ஆட்டிசம் சரியாயிடும், இந்த தெரப்பி எடுத்தால் 10 நாளில் பேசிடுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இதை நம்பாதீங்க. ஆட்டிசத்தை ஒரு நோயின்னு நினச்சா மட்டும்தான் அதை குணப்படுத்தணும்னு தோணும். ஆட்டிசத்தை ஒரு கண்டிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தா அதை எப்படி மேனேஜ் பண்ணி அவங்கள எப்படி இயல்பாக வாழ வைக்கலாம்னு நம்ம கவனம் போகும். சித்த மருத்துவத்தில் அவங்க உடம்புல இருக்கிற அந்த வாதத்தை சமநிலைப்படுத்த மருந்துகளும் முறைகளும் இருக்குது. ஆனால் இது ஒரு நாளில் நடக்கிற அதிசயம் கிடையாது. இது ஒரு பொறுமையான பயணம். நம்ம ஏன் இதெல்லாம் பற்றி பேசுகிறோம் தெரியுமா? ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளை புரோக்கன் இல்லைனா குறைபாடு உள்ளவர்கள்னு பார்க்குறது மிகப்பெரிய கட்டுக்கதை. அவங்க வேறு மாதிரி யோசிக்கிறவங்க, அவங்கக்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது. பெற்றோர்களாகிய நீங்கள் பண்ண வேண்டியது, நான் ஏன் என் குழந்தைய இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறேன்னு நினைக்காம என் குழந்தையோட திறமையை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறது தான். நீங்கள் ஒரு குற்றவாளி கிடையாது, நீங்கள் ஒரு போராளி. உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் காட்டுற அன்பும் பொறுமையும் தான் அவங்களுடைய மிகப்பெரிய மருந்து. அடுத்த எபிசோடில் நிறைய பெற்றோர்கள் கேட்குற அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். குழந்தைங்க ஏன் எதையும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்க குடல் ஆரோக்கியம் ஏன் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதை கண்டிப்பாக பகிருங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சித்த மருத்துவம் எப்பொழுதும் துணையாக இருக்கட்டும். நன்றி.